வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பொருத்தமாக ஒரு வெள்ளை குருமா தான் செய்ய போகிறோம். காய்கறி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த வெள்ளை குருமாவை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் சின்னதாக 3 பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் 2 போதும், 1 இன்ச் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, கல்பாசி, 1 பிரியாணி இலை, ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதால 2 சேர்க்கிறேன், இல்லைன்னா 1 போதும், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும், செவக்கிற அளவுக்கு வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது 50 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்க, இதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு. தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்க வேண்டாம், ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடைய 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவு சின்ன சோயா எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சு புளிஞ்செடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குருமாவில் சேர்த்துடலாம். சோயாவை சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்க்கிறதுனால டேஸ்ட் அதிகமாகும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். காய்கறி எதுவும் சேர்க்காமல் அருமையான சுவையில் நம்மளோட சோயா வெள்ளை குருமா ரெடி ஆகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.